ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. மூர்த்தி நாயனார் பற்றி கேட்போம். மதுரையில் மூர்த்தி நாயனார் என்று ஒருவர் வசித்து வந்தார். அதாவது தினமும் சந்தனக்கட்டையை அரைத்து மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு சந்தனம் வழங்கி வருவதை தனது திருப்பணியாக அவர் கொண்டிருந்தார். அப்போது மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மிகவும் கோழையாக இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தை கர்நாடகத்தை ஆண்டு வந்த மன்னன் ஒருவன் பயன்படுத்தி கொள்ள நினைத்து மதுரை மீது படையெடுத்தான். பாண்டிய மன்னனை அடித்து விரட்டி விட்டு மதுரையை ஆட்சியை கைப்பற்றினான். கர்நாடக மன்னன் சமண சமயத்தை சேர்ந்தவன். இதனால் சைவ மதத்தின் மீது மிகுந்த பகை வைத்திருந்தான். சைவ அடியார்களை அவன் விரும்புவதே இல்லை. முடிந்த வரையில் அவர்களுக்கு தொந்தரவுகளும் இன்னல்களும் கொடுத்து கொண்டே இருந்தான். தனது நாட்டில் இருந்த சமண குருமார்களை வரவழைத்து பிரச்சாரங்கள் செய்ய தொடங்கினான். சைவத்தை புறந்தள்ளி சமணத்தை வளர்ப்பதில் மிகுந்த அக்கறை காட்டினான். சைவ கோயில்களில் பூஜைகள் நடைபெறாமல் தடுத்து வந்தான். புனரமைப்பு திருப்பணிகளை தடுத்து வந்தான். பக்தர்கள் கோயில்களுக்கு செல்வதை பல வழிகளில் தடுத்தான். இவ்வாறே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சந்தனம் கிடைக்காமல் இருப்பதற்காக சந்தனக்கட்டைகள் உள்ளே நுழைய விடாமல் தடுத்தான். இதனால் சந்தன தேவைக்காக தினசரி சந்தனக்கட்டைகள் கிடைக்காமல் மூர்த்தி நாயனார் அவதிப்பட்டார். தினமும் சிவநாமத்தை துதித்தவாறே சந்தனக்கட்டைக்காக எங்கெங்கோ அலையத் தொடங்கினார். இப்படிதான் ஒரு நாள் அவருக்கு சந்தனக்கட்டை ஒன்று கூட கிடைக்கவில்லை. எனவே கோயிலுக்கு சந்தனம் அரைத்து கொடுக்க முடியவில்லையே என்று புழுங்கினார். ஒரு நாள் கூட இதுவரை சந்தனம் அரைத்து கொடுக்காமல் அவர் இருந்ததே கிடையாது. இன்று மட்டும் சந்தனம் அரைத்து கொடுக்காமல் எவ்வாறு இருக்க முடியும்? வேதனையோடு கோயிலுக்கு வந்த நாயனார் திடீரென்று என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. திடீரென்று சிவனை நினைத்து உருகி வேண்டினார். அப்புறம் சந்தனக்கல்லின் முன்னால் போய் நின்றார். சந்தனக்கட்டைக்கு பதிலாக தன் முழங்கையை பயன்படுத்தி வேகமாக கல்லில் தேய்க்கத் தொடங்கினார். சற்று நேரத்தில் எலும்பு தேய்ந்து இரத்தம் பீரிட்டது. கையில் உள்ள எலும்பும் நரம்பும் நைந்து போய் வெளிப்பட்டன. வலி கடுமையாக இருந்தது. எனினும் வேதனையை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தேய்த்து கொண்டே இருந்தார். பக்தர் ஒருவரின் இத்தகைய சேவையை மெச்சிய சிவபெருமான் அசசரியாக அவரிடம் பேசினார். உனது திருத்தொண்டு தொடர்ந்து தடையின்றி நடைபெற என் ஆசிகள் உண்டு. கர்நாடக மன்னனின் சர்வாதிகாரம் விரைவில் அழிந்து இம்மண்ணை நீயே ஆட்சி செய்வாய். மிரண்டு போனார் மூர்த்தி நாயனார். சிவனே இவ்வாறு தன்னிடம் கூறியதை அவர் உணர்ந்து புல்லரித்து போனார். இந்த அருள்வாக்கு கிடைக்க பெற்ற பின்னர் அவரது கை மீண்டும் பழைய நிலைக்கு வந்தது. இதனிடையே கர்நாடக மன்னன் திடீரென்று மரணம் அடைந்தான். அவனுக்கு பின்னர் மீண்டும் பாண்டிய மன்னரின் ஆட்சி மதுரையில் மலர்ந்தது. இந்நிலையில் பாண்டிய மன்னருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் அவருக்கு பின்னர் புதிய மன்னரை தேர்ந்தெடுக்க வழக்கம் போல பட்டத்து யானையின் துதிக்கையில் மாலை மாட்டப்பட்டது. மாலையுடன் வீதிகளில் வலம் வந்த யானை கடைசியாக
சிவனின் அருள்வாக்குப்படி கோயில் முன்னால் நின்றவாறு வணங்கி கொண்டிருந்த மூர்த்தி நாயனார் கழுத்தில் மாலை இட்டது. ஆக நாயனார் மன்னராக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு முடி சூடுவதற்காக பொன்முடி, மணிமாலை அனைத்தும் தயாராகின. ஆனால் இவை அனைத்தையும் வாங்க மறுத்த அவர் ருத்ராட்சம், சடைமுடி மற்றும் விபூதி பட்டை ஆகியவற்றுடனேயே அரசாள போவதாக அறிவித்தார். இவ்வாறு அவர் விருப்பப்படியே மதுரையை அவர் ஆட்சி செய்தார். நீண்ட நாட்கள் நடைபெற்ற அவரது ஆட்சி காலத்தில் மதுரை சுபிட்சமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், மூர்த்தி நாயனார் பற்றி கேட்டறிந்தோம். அடுத்ததாக பொற்றாமரை குலத்தை பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் RRG யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.